அடுத்தது 5,4 5,5 5,6 அடுத்தது 6,4 6,5 6,6 இது எப்படி போட்டோம் நமக்கு தெரியும் பாருங்க 4 எடுத்துட்டு இந்த 3 நம்பரையும் பக்கத்துல போடணும் அதுக்கப்புறம் 5 எடுத்துட்டு இந்த 3 நம்பர் 6 எடுத்து 3 நம்பர் போட்டோம்னா இந்த b into b கிடைக்கும் அடுத்து நமக்கு என்ன கேட்டிருக்காங்க c into c போட்டு இருக்காங்க ஸோ c into c போட்டோம் c into c குள்ள எலமெண்ட்ஸ் நமக்கு பார்ப்போம் இங்க c is equal to 3,4 சாரி 5,6,7 இதுதான் c into c திருப்பி c போட்டுப்போம் 5,6,7 இப்போ இதில் போடுறப்போ ஃபஸ்ட்டு 5 எடுத்துப்போம் 5 வச்சு இந்த 3 நம்பரையும் போட போகிறோம் 5,5 அதுக்கப்புறம் 5,6 அதுக்கப்புறம் 5,7 அடுத்து 6 வச்சு 3 நம்பரும் 6,5 6,6 6,7 அடுத்து 7 வச்சு போட போகிறோம் 7,5 7,6 7,7 ஸோ ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிடுவோம் இப்போ என்ன பண்ணி சொல்லியிருக்காங்க அந்த ரூலை ஃபஸ்ட்டு எழுதுவோம் அப்போ தான் நமக்கு புரியும் a into a is equal to b into b இன்டர்செக்ஷன் போட்டால் c into cன்னு சொல்லியிருக்காங்க இப்போ a into a உள்ள எலமெண்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து எழுதிப்போம் அதுக்கு நேராக 5,5 5,6 6,5 6,6 ஸோ இதெல்லாம் a into a போட்டாச்சு இதுக்கப்புறம் நம்மளுக்கு b into b எழுத போகிறோம் b into b இங்கே எழுதிக்கலாம் அப்போ நமக்கு புரியும் 4,4 4,5 4,6 அடுத்தது என்ன எழுதிட்டு c into c எழுதிக்கிறோம் கீழே c into c கொடுக்குறேன் அதே தான் 5,5 5,6 5,7 5 7,7 ஸோ இதெல்லாம் இப்போ போட்டோம் இப்போ இன்டர்செக்ஷன்னா இதில் உள்ள எலமெண்ட்ஸ் இது பேர் தான் இன்டர்செக்ஷன் சொல்லுவாங்க இதில் உள்ள எலமெண்ட்ஸ் இதில் இருக்குன்னா அது அந்த எலமெண்ட்ஸை மட்டும் எழுதுறது தான் இன்டர்செக்ஷன் சொல்லுவாங்க இப்போ 4,4 இல்லை ஸோ அதை வச்சுருவோம் 4,5 இல்லை 4,6 இல்லை 5,4 இல்லை அடுத்தது 5,5 இருக்குது ஸோ அதை ரவுண்ட் பண்ணிப்போம் 5,6 இருக்குது ரவுண்ட் பண்ணிப்போம் 5,7 இல்லை 6,5 அடுத்தது 5,6,5 இருக்குது ஸோ அதையும் ரவுண்ட் பண்ணிப்போம் 6,6 இருக்குது அதையும் ரவுண்ட் பண்ணிப்போம் 6,7 இருக்கா இல்லை 7,5 இல்லை 7,6 இல்லை 7,7 இல்லை ஸோ இது எல்லாத்தையும் இப்போ பார்த்தோம்னா a into a-வையும் இப்போ இன்டர்செக்ஷன் இது ரெண்டுக்கும் போட்டோம்ல அந்த நம்பர் தான் இங்கே எழுதிருக்கோம் எது ஒன்றா இருக்கும் மட்டும் தான் எழுதிருக்கோம் ஸோ அந்த நம்பரையும் சேமாக இருக்கான்னு பார்ப்போம் 5,5 இருக்குது இதில் 5,6 இருக்குது அடுத்தது 6,5 இருக்குது 6,6 இருக்குது ஸோ இது ரெண்டுமே ஈக்குவல் ஆகிட்டு இருக்கும் ஸோ ஆன்சரை அப்படியே எழுதிக்க வேண்டியதான் நீங்கள் எப்படி வேணாலும் கீழையும் போட்டு வேண்டியதான் 5,5 5,6 6,5 6,6 இஸ் ஈக்குவல் டு 5,5 அதே அப்படியே எழுதிக்க வேண்டியதான் இதில் இதை அடிக்க விட்டுட்டேன் ஸோ அதை அடிச்சுக்கிறேன் அதுவும் இல்லை அதனால அடிச்சுக்கிறேன் இப்போ இது ரெண்டு ஈக்குவல் அடிச்சு ஸோ a into a is equal to b into b intersection c into c ப்ரூஃப் பண்ணிட்டோம் அவ்வளோதான் முடியும்